கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த உபவாச நாட்களிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இந்த நாளிலே உபவாசத்துடைய வல்லமை குறித்து இரண்டாவது முறையாக பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஏவப்பட்டபடினாலே நான் பேசுகிறேன். அதற்கு முகாந்திரமாக எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எஸ்ரா ஒரு அறிக்கையாக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். நாங்கள் அப்படியே உபவாசித்து தேவனுடைய சமூகத்துல அமர்ந்தோம், எங்கள் ஜெபத்தை என் தேவன் அப்படியே கேட்டார் என்று சொல்லி அதனுடைய பின்னணியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே எஸ்ரா நேபுகாத் நேச்சர் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை, பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டது நேபுகாத் நேச்சர், அந்த ஜனங்களை கைது செய்து ஒரு பெரிய கூட்டத்தையே அழைத்து கொண்டு பாபிலோன் தேசத்தில் கொண்டு போய் வைத்து அடிமையாக வைத்து கொண்டு அவர்கள் இருக்கிறதை நம்ம அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக அடிமையாக இருந்த காலங்களிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களும் அழைத்து சென்ற பிள்ளைகளும் தேவனுக்கு உண்மையாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் அங்கே இருந்தார்கள், தேவனை நோக்கி செபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலங்கள் மாறிக்கொண்டே இருந்தது. அந்த தேசத்தில் நேபுகாத் நேச்சருக்கு பின்பதாக அர்த்தசாஸ்டா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அந்த தேசத்தை ஆளக்கூடியவனாக இருந்தார். அந்த அர்த்தசாஸ்டா அவன் ஜனங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அவர் இந்த அடிமைத்தனத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்க்க ஆரம்பித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை உற்று பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாகவும் அவர்களுக்கு நியாய பிரமாணங்களையும் போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அங்கே எஸ்ரா இருப்பதை பார்த்தான். எஸ்ராவை கவனிக்க ஆரம்பித்தான். எஸ்ராவிடத்துல உண்மை இருந்தது, தெய்வ பயம் இருந்தது, தன் ஜனங்களை தெய்வ பயத்தோடு நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதை பார்த்தான். எனவே எஸ்ராவை கவனிக்க ஆரம்பிக்கப்படும் போது எஸ்ரா தேவனுடைய சமூகத்துல அனுதினமும் அவன் அடிமைத்தனத்துல இருந்தாலும் கூட அந்த இடத்துல உண்மையா இருக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு பயந்து இருக்க வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறக்கூடாது என்று சொல்லி தன் ஜனங்களுக்கு சொன்னது மாத்திரமல்லாதபடி தானும் சரியாக செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். இதை அந்த நாட்களிலே அந்த ராஜாவாக இருந்த அர்த்தசாஸ்டா பார்த்தது நிமித்தமாக இந்த பிள்ளைகள் இப்படியாக தேவனுக்குள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், தன்னுடைய தேவனுக்கு இடத்துல இவ்வளவு பயபக்தியாய் வாழ்கிறார்கள் என்று சொல்லி விசாரிக்க ஆரம்பித்தான். எனவே விசாரிக்கும் போது எஸ்ராவு மூலமாக அநேக காரியங்கள் அர்த்தசாஸ்திரா இடத்துல சொல்லப்பட்டது. எனவே அர்த்தசாஸ்திரா புரிந்து கொண்டு அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அவன் நினைத்தான். விடுவிக்க நினைத்தது மாத்திரமல்லாதபடி இந்த ஜனங்களுக்கு தன்னுடைய சொந்த தேசத்துல கடந்து போய் அந்த தேசத்துல தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஜனங்களை தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக உருவாக்கி என் தேசம் செழிப்பாய் இருப்பதற்கு அந்த தேவன் தான் காரணம் என்கிற ஒரு வைராக்கியம் இருப்பதையும் இந்த அர்த்தசாஸ்திரா எஸ்ரா மூலியமாக தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே ஒரு நாள் இப்படியாக அவன் லெட்டர் எழுதுகிறான் எஸ்ராவுக்கு. அந்த வேதத்தை நான் வாசிக்க கேட்போமே. எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிப்போமே. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், பூரண சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும், உன்னோடு கூட யாரெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வர மனப்பூர்வமா இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நம்மாலே உத்தரவாகிறது. அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறான். யாரை வேண்டுமானாலும் நீ அழைத்து கொண்டு செல். உன்னோடு யாரெல்லாம் வர விருப்பப்படுகிறார்களோ ஆசாரியர்களை அழைத்து கொண்டு செல், லேவியர்களை அழைத்து கொண்டு செல், நீங்க கடந்து செல்வதற்கு நான் அனுமதிக்கிறேன். அதோடு கூட உன்னோடு யாரெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அத்தனை பேரை நீ அழைத்து கொண்டு செல் என்று சொல்வது மாத்திரமல்லாதபடி உன்னிடத்தில் இருக்கிற வாஞ்சை நான் பார்க்கிறேன்.
நீ கடந்து சென்று தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். எனவே அந்த ஆலயத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய். அந்த காலகட்டங்களிலே தேசமானது தீக்கிரையாக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறதையும் உணர்ந்தவனாக இந்த அஸ்ட்ரசாஸ்தா சொல்லுகிறான், நீ கடந்து செல்லும் போது நான் உன்னை வெறுமையாக அனுப்ப நான் விருப்பப்படவில்லை. எனவே நான் உனக்கு தேவையான பொன்னும் பொருளும் வெள்ளியும் கொடுத்து அனுப்புகிறேன். நான் கொடுத்து அனுப்புகிற அந்த பொன், அந்த வெள்ளி, அந்த மகிமையான காரியங்களை நீர் வைத்து உன் தேசத்துக்கு நீ கடந்து சென்று அந்த தேசத்துல தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டு என்று சொல்லி அவனுக்கு கடிதத்தையும் எழுதுகிறான். கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் அவ்வளவு சந்தோஷம். அப்ப ஒரு மனுஷனுக்கு அவன் கடிதத்தை எழுதி, எஸ்ராவுக்கு கடிதத்தை எழுதி ஒரு ராஜா இப்படி அனுப்புகிறான் என்று சொன்னா எஸ்ராவிடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. பலமுறை இந்த அர்த்தசாஸ்திரா எஸ்ராவை சந்தித்தது உண்டு. சந்திக்கும் போதெல்லாம் அவன் அந்த எஸ்ரா ராஜாவிடத்துல தன்னுடைய தேவனை குறித்தும் தேவனுடைய மகிமையை குறித்தும் அவர் வல்லமை பொருந்தியவரை குறித்தும் அவர் ஒரு நாள் நிச்சயமாகவே எங்களை விடுவித்து தேசத்துக்கு அழைத்து செல்வார், அந்த தேவன் என் தேசத்தை மறுபடியும் அந்த பாழாக்கப்பட்ட நிலையிலிருந்து மறுபடியும் கட்டுவிப்பார் என்று சொல்லி என் தேவனை குறித்து அதிகமாகவே அந்த ராஜாவிடத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தான். இது ராஜாவுடைய உள்ளத்தில் அதிகமாக பதிந்தது. எனவே என் தேவன் எங்களை கைவிட மாட்டார், அவர் அதிகாரம் படைத்தவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எங்களை ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டார், மீண்டும் என் தேசத்துக்கு அழைத்து செல்வார், மறுபடியும் கட்டுவிப்பார். இந்த பலதரப்பட்ட வார்த்தைகள் ராஜாவுடைய இருதயத்தை குத்தியது, உணர்த்தப்பட்டது. எனவே ராஜா நினைத்தான், இந்த எஸ்ராவையும் அவனுடைய ஆட்களையும் அந்த தேசத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தான். அனுப்புவது மாத்திரமல்ல, அவனுக்கு அவர்களோடு கூட அவன் நினைத்தது அந்த தேசத்துல போய் ஒரு விடிந்து போனதை கட்ட வேண்டும், தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று அவன் சொன்ன அத்தனை காரியத்தையுமே அவன் நினைத்தபடினாலே, நீ சும்மா போக வேண்டாம், நீ போகும்போதே உனக்கு தேவையான வெள்ளி பொன் பொருளை கொடுத்து நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவனிடத்தில் கொடுத்து அனுப்புகிறான். நாட்களும் நியமிக்கப்பட்டது. எல்லாரும் அந்த அடிமைத்தன வீராகிய அந்த பாபிலோனில் இருந்து தன்னுடைய தேசத்துக்கு புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவனோடு கூட அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எஸ்ராவுக்கு பின்பதாய் கடந்து செல்ல ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ரா ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஆசாரியனாக இருந்திருக்கிறான். அவன் தேவனை வேதத்தை போதிக்கிற ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு வேத பாரகன், பிரமாணத்தை சரியாக போதிக்கக்கூடியவன், சரியாக போதித்து சரியாக வழிநடத்துவதில் அக்கறை உள்ளவன். எனவே எஸ்ரா சொல்கிறான், நான் மறுபடியும் நம்முடைய தேசத்திற்கு போய் இடிந்து கிடக்கிற அலகுகளை மறுபடியும் கட்டுவிப்போம், தேவனுக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்குவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தேசத்தில் அடிமையாய் கடந்து வந்தப்பட்ட ஆசாரியர்கள் எழும்புகிறார்கள், லேவியர்கள் அவர்களும் எழும்புகிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருமே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அத்தனை பேரையுமே அழைத்து கொண்டு அவன் கடந்து செல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ராஜாவுக்கு நன்றி சொல்லி ராஜா கொடுத்த எல்லா பொக்கிஷமான அந்த வெள்ளி பொன் பொருள்களை வாங்கி கொண்டு நான் தேசத்துக்கு போயிட்டு இடிந்து போன அலங்கங்களை எல்லாம் கட்டி தேவனுக்கு என்ற ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவன் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்து செல்லும் போது பாதி வழியிலே போகும்போது அவனுக்குள்ளாக ஒரு பயம் ஏற்படுகிறது. என்ன பயம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அவன் போகிற வழி சரியான பாதை அல்ல. அங்கு திருடர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அவர்கள் பொன்னோடு போகிறார்கள், வெள்ளியோடு போகிறார்கள், பொருளோடு போகிறார்கள். ராஜா இவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார் என்பது இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜனங்களுக்கு தெரியும் போது அது திருடர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், கண்டிப்பா திருடர்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே இவன் நினைக்கிறேன்னா, நாங்க கடந்து போகும்போது வழியிலே கல்வர்கள் திருடர்கள் எங்களை பயம் அச்சுறுத்தி எங்களை கொன்று போட்டு எங்களிடத்தில் இருக்கிற இந்த வெள்ளி பொன் ஆயுதங்களை பொருள்களை எடுத்து சென்று விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. எனவே அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்து கொண்டு என்ன செய்வதென்று புலம்புகிறார்கள். சிலர் ஆலோசனை சொல்லுகிறார்கள், நீங்கள் ராஜாவிடத்துல ஏதாவது உதவி கேட்கலாமே, நாம் பயப்படாதபடி நம் தேசத்துக்கு கடந்து செல்வதற்கு அவர் ஏதாவது உதவி கேட்கலாமே என்று சொல்லும்போது அவனும் சேர்த்து நினைக்கிறான், நான் ராஜாவிடத்துல, ராஜா நாங்கள் பொன்னோடு போகிறோம், பொருள்களோடு போகிறோம், வெள்ளியோடு போகிறோம், வழியில திருடர் பயம் அதிகமாக இருக்கிறது, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த பொருள்களை பாதுகாப்பதற்கும் நீங்கள் குதிரை வீரர்களும் இராணுவத்தையும் எங்களுக்கு கொடுத்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி அவன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆராய்ந்து பார்க்கிறான். கேட்டால் நிச்சயமாகவே ராஜா இவர்களுக்கு
குதிரை வீரர்களை பாதுகாப்புக்காக கொடுக்க முடியும், கொடுப்பார். நம்பிக்கை உண்டு. ஆனால் மறுபடியும் நினைக்கிறான், ஏற்கனவே நான் ராஜாவிடத்துல அநேக முறை என் தேவன் பயங்கரமானவர், என் தேவன் வல்லமை பொருந்தியவர், என் தேவனை கூப்பிடும் போது எங்களுக்கு எப்பொழுதுமே அவர் சமீபமாய் இருப்பார், தீங்கு வருகிற நேரங்களிலே என் தேவன் எங்களை பாதுகாப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களுக்கு அரணாயிருப்பார் என்று சொல்லி அநேக முறை ராஜாவிடத்துல நான் சத்தியத்தை சொல்லியிருக்கிறேனே, பிரமாணத்தை போதித்திருக்கிறேனே. இப்பொழுது என் பாதுகாப்புக்காக நான் கடந்து சென்று ராஜாவிடத்துல எனக்கு இராணுவத்தையும் குதிரை வீரர்களும் தாருங்கள் என்று சொன்னால் என் தேவனுடைய நாமம் மட்டுப்படுத்தப்படுமே, என் தேவனுடைய மகிமை இல்லாமல் போய்விடுமே, நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி நிற்கிறான். அப்பொழுது சொல்கிறான், நான் ராஜாவிடத்துல குதிரை வீரர்களையும் இராணுவத்தையும் கேட்பதை காட்டிலும் நாம் அத்தனை பேருமே இந்த நதி அண்டையிலே தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து உபவாசித்து செபிப்போம் என்று சொன்னால் உபவாசத்துக்கு வல்லமை உண்டு. அது இராணுவத்தை காட்டிலும் குதிரை வீரர்களை காட்டிலும் உபவாசத்துல வல்லமை இருக்கிறபடினாலே தேவன் நிச்சயமாக நமக்கு துணையா இருப்பார் என்று சொல்லி ஜனங்களிடத்துல சொல்லுகிறார்கள். ஜனங்களே, ராஜாவிடத்துல மறுபடியும் போய் நாம் உதவி கேட்போம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துவதை போல இருக்கிறது. எனவே வேண்டாம், நாம் தேவனுடைய சமூகத்துல உபவாசிப்போம் என்று சொன்ன மாத்திரத்துல அத்தனை பேருமே அதை ஆமோதித்து தேவனுடைய சமூகத்துல உபவாசிக்கிறார்கள். எனக்கு சங்கீதக்காரன் இப்படியாய் 20வது சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறதை நான் நினைக்கிறேன். சங்கீதம் 20:7-8 இப்படியாய் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அருமையான வசனம். எனவே இந்த வேளையில குதிரைகளை குறித்தோ ரதங்களை குறித்தோ மேன்மை பாராட்ட வேண்டாம். தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். வழியிலே பயம் என்று சொல்லி திருடர்களை குறித்து நினைக்கிறோமே, அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாமளோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்ற வசனம் அவளை தேற்றியது. பிரமாணம் அவளை தேற்றியது. அமர்ந்து செபித்தார்கள், உபவாசித்தார்கள். அந்த உபவாசம் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த உபவாசத்துக்கு தேவன் பதிலை கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி இருதயத்துல ஒரு நம்பிக்கை வந்தது. இராணுவத்தை நம்புவதை காட்டிலும் குதிரைகளை நம்புவதை காட்டிலும் என் தேவன் எனக்கு ஒத்தாசையா இருப்பான், வாருங்கள் போவோம் என்று சொல்லி உபவாசத்துக்கு பின்பதாக அவர்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு சிறிய பயம் கூட, ஒரு சிறிய தடை கூட இல்லாதபடி நேர்த்தியாக அவர்கள் தேசத்துக்கு கடந்து சென்று அந்த அவர்கள் கொண்டு போன பொருள் ஒன்று கூட சேதம் இல்லாதபடியாக அவர்கள் சுகமாய் சேர்ந்து அதை பயன்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கக்கூடிய அருமையான பிள்ளைகளே, எஸ்ரா ராஜாவிடத்துல ராஜாவின் மேன்மையை எத்தனையோ முறை சொன்னவன். என் தேவன் நல்லவர், என் தேவன் எங்களை நேசிக்கக்கூடியவர், எங்களை விசாரிக்கக்கூடியவர், கடினமான சூழ்நிலை எங்களை பாதுகாக்கக்கூடியவர் என்று சொல்லி எத்தனையோ முறை ராஜாவிடத்துல சொன்னவன். இப்பொழுது சூழ்நிலை மாறும்போது அதே ராஜாவிடத்துல கடந்து போய் அவன் இராணுவத்திற்கும் குதிரை வீரர்களுக்கும் கையேந்தி இருப்பான் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை மட்டு போயிருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரி, நீங்களும் இப்படி சில வேளைகளிலே நிறைய இடங்களிலே கர்த்தர் தான் நல்லவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எங்களை இம்மட்டுமாய் நடத்தினவர் அவர்தான், தேவைகளை சந்தித்தவர் அவர்தான், எங்களை உயர்த்தினவர் அவர்தான், ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு, இந்த நாளிலே எல்லா மேன்மையோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் தான் எங்களை நடத்தினார். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் விசேஷமானது. அவர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தினார். அவளை ஒரு தகப்பன் தன் தோளிலே சுமந்து வருவது போல எங்களை சுமந்து வந்தார் என்று சொல்லி எத்தனை முறை நீங்கள் சாட்சி சொல்லியிருப்பீர்கள். அதே நம்ம இடத்துல போய் எனக்கு உதவி தாருங்கள் என்று கேட்டால் அந்த மகிமையான தேவனை மட்டுப்படுத்துவது போலதானே அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னை இம்மட்டுமாய் நடத்தி வந்தார் தானே. எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து வந்தீங்க, எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்தங்க, அத்தனையிலையுமே என் தேவன் உங்களுக்கு நல்லவராக தானே இருந்தார். இப்பொழுது நெருக்கம், தேவை, பாடுகள் வரும்போது மனுஷனை பார்த்து
கையேந்தி நிற்க வேண்டாம். ஏன் இந்த எஸ்ரா செய்தது போல தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு அமர்ந்து பாருங்களே. அந்த உபவாசத்துக்கு வல்லமை உண்டு. அது சங்கீதக்காரன் சொல்வது போல குதிரையை காட்டிலும் ரதங்களை காட்டிலும் வல்லமை பொருந்தியது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, இந்த நாளிலே நீ உபவாசத்தோடு உன்னுடைய தேவைக்காக உன் எதிர்பார்ப்புக்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து பார். கர்த்தர் நிச்சயமாய் சொல்கிறேன், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை ஒரு நாளும் கடந்து வராது. தேவையை சந்திப்பார் என் தேவன், நிச்சயமாய் சந்திப்பார். ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களுடைய தலைகள் நிமிர்ந்து நிற்கும், உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். எனவே உபவாசத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எனவே தேவநாம மகிமைக்காக எத்தனை முறை தேவனை மகிமைப்படுத்தின உன் வாய் இந்த நாளிலே சொல்லட்டும். உன் மனம் எத்தனை முறை ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லியிருக்கும், அந்த மனம் அந்த இருதயம் இந்த நாளிலே சொல்லட்டும். என் தேவைக்கு என் தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு அமருவேன், தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்வேன், நான் உயருவேன் என்று சொல்லி நின்று பாருங்கள். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். உங்களுடைய குடும்பம் உயர்த்தப்படும். ஒரு நாள் வெட்கப்பட்டு என் ஜனம் போவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். எஸ்ரா உமக்குள்ளாக வைராக்கியமாக போதித்த ஒரு மனுஷன், போதித்தது மாத்திரமல்லாதபடி அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த மனுஷன். அப்பா தேவைகள் வரும்போது மறுபடியும் மனுஷனை பார்க்காதபடி என் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தால் எனக்கு எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்து கொடுப்பார் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் உபவாசத்தோடு அமரும்போது அந்த உபவாசத்துக்கு செவி கொடுத்து ஆசீர்வதித்து அவரை வழிநடத்தின அந்த தேவன் இந்த நாளிலே எங்களுடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் அமரும்போது என் பிள்ளைகளுடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. எஸ்ராவின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கிருபை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய மனதில் உபவாசத்தை குறித்து ஒரு மகிமையான வெளிப்பாடு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் பாதுகாத்துக் கொள்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவநாம மகிமைக்காக யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூட நான் இந்த உபவாசத்தினுடைய காரியத்தை குறித்து, மேன்மை குறித்து நான் உங்களோடு பேச நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.